வணக்கங்க. ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்களேன். பாசிப்பருப்பு பாயசத்தை ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி அதை எடுத்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1/4 இல்லது அரை வேக்காடு அந்த அளவுக்கு வேக விடுங்க. ரொம்ப வேகக்கூடாது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க லேசாக வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் தனி பாத்திரத்தில் வச்சு வேக விடுங்க. நமக்கு பாசிப்பருப்பு வந்து மலர்ந்து வெந்திருக்கணும் தவிர குழையக்கூடாது. இப்போ தண்ணி பத்தலைன்னா சூடான தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இப்போ நான் நெய்யில் வறுக்காமல் முந்திரி பருப்பு பச்சையாகவே அப்படியே சேர்க்குறேங்க. இது மாதிரி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த பாயசம் வைக்கிறதா இருந்தால் நம்ம பண்டிகை செய்யும்போது முதல்ல பாயசம் செய்யுங்க. தேவையான அளவு வெல்லம் சேர்த்துருங்க. இப்போ பாயசம் செஞ்சு நீங்கள் ஒரு 2 மணி நேரமாவது அப்படியே இறக்கி வச்சு இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா ஃபுல்லாக டேஸ்டெல்லாம் இறங்கியிருக்கும். இது இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் இனிப்பாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் ஊறி வரும்போது சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இளந்தேங்காவாக இருக்கிறதுனால தேங்காவை அப்படியே அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் பாலாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் பூவாக சேர்க்குறத விட இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கல் உப்பு சேர்த்துருங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுட்ரு இதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை சேர்த்துட்டு நீங்கள் பரிமாறி பாருங்கள். கடைசியாக தாளிப்பு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு விட்டு வறுத்துட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். கூலிங்காக சாப்பிட்டிங்கன்னா இந்த பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.